உங்களுக்குள் ஜீவ ஆத்மா ஆவி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை காணாதேசத்துக்கு கொண்டு போறோம். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு சிஸ்டமாக்குது, இவ்வளவு கடினமாக்குது அப்படின்னு நீங்க கேட்டாலும் அதுக்கு நமக்கு பதில் இருக்குங்க. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, கடிந்து கொள்ளும் பிள்ளைகளே, அன்பு காமிச்சு என்ன பண்ணிடாத, ஐஸ்ல அவங்க என்ன பண்ணிடாத, படுக்க வச்சிடாத, அவங்களுக்கு தினந்தோறும் கடிந்து கொள். முடியலன்னா அவங்க எதனா கேட்கலன்னா பெரும்படுத்துன்னு அடி, அவங்க கேட்கலன்னா பெரும்பாலும் அடி, பெரும்பாலும்னா கோல் இல்லாவது 2வது வசனம். இதுதான் கோலும் தடியும். கோல் உங்களை சபைக்கு கொண்டு வருகிறது, தடி உங்களை அடிச்சு நடத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருக்கீங்க? அவங்க கையில எப்போ 2 கோல் இந்த இருக்கும். ஒரு கோல்ல ஒரு கட்டி இப்படி பழிச்ச மாதிரி ஒரு கட்டி இருப்பாங்க. கீழே எதனா இலை இல்லைனாக்கா ஆடுங்க நீங்க போய் பாருங்க, கீழே மேயாது, மேல எட்டி சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த இலையை பிச்சு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு நீளமா ஒரு கோல் வச்சிருப்பான். அந்த ஆடு அப்படின்னு பக்கம் போகாத மாதிரி ஒரு சின்ன கோல் வச்சிருப்பான். வசனத்தின் பிரகாரம் என்ன சொல்றோமா, அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும்போது வசனம் நமக்கு என்ன பண்ணோம், அடிச்சு நம்ம என்ன பண்ணோம், இப்படி நடு தேய்ச்சினே இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமா சொல்லுகிறேன், என் ஆவியானவர் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு உங்க புஸ்தகத்துல வேணுமா எழுதி வச்சுங்க, 6ஆம் தேதி 25ஆம் வருஷத்தின் முடிவு நமக்கு இந்த நாள் உங்க வாழ்க்கையில எழுதி வச்சுங்க. இனியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில அற்புத அதிசயம் ஆண்டவர் செய்வார். நீ எழுதி வேணுமா வச்சுங்க, ஆண்டவர் சொன்ன வேணுமா நீ எழுதி வச்சுக்கன்னு சொல்லு, பிள்ளைங்களுக்கு வேணுமா சொல்லுப்பா. ஏன்னா இவங்க பார்க்கிற தேவன், இவங்க ஆராதிக்கிறாங்க பாரு, நான் எப்படிப்பட்டவன் என்பதை இவங்கள் மத்தியத்திலிருந்து நான் வேலை செய்வேன். உங்கள் மத்தியத்திலிருந்து அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியா போவோம். ஏன்னா போன மாதத்துக்கு அந்த நேரம் வரைக்கும் நான் ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணினே இருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை யாராவது சாட்சி இருந்தா எழுப்பு அவங்கள, சாட்சி இருந்தா அவங்களை எழுப்பு. சாட்சி அவங்க வாழ்க்கையில் ஆண்டு இன்னும் கொஞ்சம் முன்னாள் வருது, இன்னும் கொஞ்சம் முன்னாள் நீ மேல ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபம் பண்ணா கண்ணு மூடி ஆவியில நிரம்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாலே நீங்கள் ஜெபம் பண்ணினது போல. இங்க இக்கட்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண முடியல, ஒழுங்கால் படிக்க முடியல. ஏன்னா ஆரம்பத்துல இந்த இடம் முழுவதுமா நாட்கள் ஆனாலும் முழங்கால் படிக்க என்ன பண்ணோம், ஆராதிச்சிருந்தோம், ஜெபம் பண்ணோம். நாட்கள் ஆக 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 50 பேர் இன்றைக்கு கிடைச்சது. ஒரு நாள் 2000 பேர் நிரப்பும்படி ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குதுங்க? அல்லேலூயா. 2000 பேர் நம்முடைய சமூகத்துல கர்த்தரை இயேசுவே நல்லவர் 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 சொல்லி ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். அல்லேலூயா. பவுல் இல்லைங்க, இயேசுவே இயேசுவே ஆராதிச்சுட்டு இருப்பாங்க 2000 பேர். ஆமென். நிச்சயமா வேணும்னா நான் எனக்கு ஆவியில சொன்ன காரியத்தை நான் சொல்லிடுறேன். நான் உனக்கு குலுக்கி தருவேன். அல்லேலூயா. குலுக்கி சரிந்து விடும்படி நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நான் வேறத்துக்கு எதுக்கும் ஆசைப்படுறது இல்லை, வேற எந்த காரியத்துக்கும் ஆசைப்படுறது எது வந்தாலும் நான் என்ன மேலோட்டமா எடுத்து போட்டுருவேன். எனக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஆண்டவரும் நானும். எனக்கு தேவையானது அது அவ்வளவு மட்டும்தான். ஏன்னா நான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டால் என்னுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். அதுதான் என்னுடைய ஆசை.
நான் இப்ப உங்களை எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்? எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்? எல்லாம் சேர்ந்து சொல்லணும். எப்ப நான் பாத்துக்கிறீங்களா கானான் தேசத்தை? எப்ப நான் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இப்ப பார்க்கலாமா? நிச்சயமா சொல்லுங்க. கண்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த கானான நான் இங்க இருக்கிற இந்த சின்ன சபையில இருந்து பரலோகத்தை நான் பார்க்கணும். விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. அந்த கானானை நீங்க நிச்சயமா இப்ப பாப்பீங்க. பழைய ஏற்பாடுடைய காலங்களை நான் குறித்து சொல்லல, நான் விசுவாசமா சொல்லுகிறேன். என்ன நடத்துகிற ஆவியானவர் விசேஷமானவர். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை குறித்து சொல்லும் போது அவர் செய்து முடித்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கானானை காணணும்? அல்லேலூயா. கண்கள் முழுங்க. அதோடைய வண்ணம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ சொல்லிட்டாருல இப்படிதான் இருக்கணும்னு யோசனை பண்ணுவீங்க இல்லையா? ஐயா இப்படி சொல்லிட்டாரு இப்படி இருக்கும்னு யோசனை பண்ணுவீங்க. ஐயா அப்படிக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி யோசனை பண்ணலாம். அப்படியே வந்துடும். அப்படியெல்லாம் உங்களை நான் நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. கொடுக்கிற தரிசனம் எனக்கும் அது வெளிப்படும். எனக்கு எது தரிசனம் கொடுக்குற அது உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா இதுதான் ஆவியானவர் அசைவாடுகிற இடம். நம்ம ஏதோ சொல்லிக்கின்னு ஏதோ பண்ணிக்கின்னு ஏதோ போயிட்டாக்கா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிற சபைகள். அல்லேலூயா. சொல்லலாமா? கண்களின் மூடி எதை நீங்க காணணும்? பரலோகத்துல இருக்கிற பரிசுத்த ஆகிய தேவனே, உம்முடைய காணானே நான் இந்த உலகத்திலிருந்து நான் காணணும். எனக்கு அற்புத அதிசயம் இந்த நேரத்தில் நடக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Jesus. Glory to you. Jesus. கொண்டு வந்தது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லை. கூடுகிற இடம் கானானாய் இருக்கணும். அந்த கானானில பாலும் தேனும் ஓடுகிற இடமா இருக்கணும். எங்களை நடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கானானை தெரிவிங்க. நீங்க சொன்னீங்க இந்த பிள்ளைகளுக்கு நான் அற்புத அதிசயம் செய்ய வேண்டுமா என்று நீ கேளு என்று சொன்னீரு. நான் உங்க பேச்சு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன். நீர் உங்கள் பிள்ளைகளுக்கு கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் சிறுவர் முதல் பெரியவருக்கும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனைகளை காண்பார்கள், பற்பல பாஷைகளை பேசுவார்கள் என்று சொன்னதே. அந்த பற்பல காரியங்கள் இந்த பல்லுகள் மேலே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஆவியானவருடைய மகிமை 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 மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை மகிமை மகிமை. ரிஷிவ் ரிஷிவ் ரிஷிவ். எஸ் 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 எஸ். glory 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 glory. தேவி 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 கேளு பெட்டிக்குது பெட்டிக்குது காணானை ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. நாம் கானானை கண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இப்போ தேவனுடைய பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது? பாத்தீங்களா? தேவனுடைய பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தேவ ஆவியானவருடைய கிரியை. அல்லமா ஆவியானவருக்கு கரங்களை தட்டி சங்கீதம் 2 சங்கீதம் தான் படிப்பேன். ஏன்னா நிறைய சாட்சிகள். யாரெல்லாம் சாட்சி சொல்வீங்க? கரங்கள் உயர்த்து. சாட்சி, உண்மையான சாட்சி சொல்றவங்க கரங்கள் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் செய்த சாட்சியை சொல்வீங்களா? 3 பேருக்கு 4 பேருக்கு
5 பேருக்கு, ஐயாவை சேர்த்து 6 பேர். உயர்த்தி இது உப்பு, இது உப்பு. சாட்சினா உப்பு. நீங்க அநேகருக்கு நீங்க உபயோகமாகும்படி உங்களை ஆண்டவர் பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. இந்த உப்பானது என்ன பண்ணக்கூடாது, தெருவில் போட்டுக்கூடாது. புரியுதுங்களா? உப்பு என்ன பண்ணும், உப்பு என்ன பண்ணும், சுவை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க நீங்க கர்த்தருக்குள்ள என்ன இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்றவங்க மட்டும் கை வைத்துக்க, மிச்சம் எல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மிச்சம் எல்லாம் யாரு இப்போ சாட்சி சொல்றாங்களோ அவங்களுக்காக எல்லாம் மித்தவங்க எல்லாம் ஆண்டவரே இவங்க சபையில இந்த நாள் அற்புத அதிசயம் செய்ய சொல்லுங்களே, இவங்களுக்கு அற்புத அதிசயம் செய்திருக்கிற என்பதை இந்த ஜனங்களுக்கு சொல்லும்படி இவங்களுக்கு ஆண்டவரே நீ எதை பேசணும், எதை சொல்லணும் என்று தெளிவா நேரத்துக்கு நேரம் கரெக்டா முடிக்கணும். ஜாஸ்தி நேரம் கூட போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாத்துடைய முக்கியம் தேவ வார்த்தை. இது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லிட்டேன்னா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுத்து அது பேர் நினைச்சு மட்டும் நீங்க எனக்கு 2 hour மெசேஜ் கொடுத்து தான் அனுப்புவேன். சாட்சி யார் சொல்றாங்க அவங்க மட்டும் கை உயர்த்துங்க. அவங்களுக்காக மிச்சம் எல்லாம் கரங்களுக்கு அவங்க எல்லாம் உங்க ஒதுட்டோரு நேரத்தை கரங்களை ஜோடித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய சாட்சியில ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க. அவர் கொடுத்த சாட்சிகளை நீங்க உபயோகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. அல்லேலூயா. கொஞ்ச காலம் முன்னால சாட்சிகளே இருந்தல, கொஞ்ச காலம் முன்னால சாட்சிகள் இருந்தது. ஆனா ஆண்டு சொல்றாரு உங்களை நான் சாட்சியாய் நடத்துவேன். அல்லேலூயா. நமக்கு தேவன் சாட்சியா இருக்கிறார், அவருக்கு நாம் சாட்சியா இருக்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிற வல்லமுள்ள தேவன். சங்கீத வசனத்தை 2 வசனத்தை வாசித்து நாம் கடந்து மறுபடியும் சாட்சிகளை கேட்கலாம். சங்கீத வசனம் வாசிங்க. ಭಕ್ತರು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡುವರು. ಇಲ್ಲಿಯೇ ದಾವೀದನ ಕೊಂಬು ಚಿಗುರುವಂತೆ ಮಾಡುವೆನು. ನನ್ನ ಅಭಿಷೇಕನ ದೀಪವು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕೆಂದು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. இது சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க. படிக்க தெரியலன்னா கூட கேட்டு வாசிங்க. சங்கீதம் 132. ಅವನ ವೈರಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಎಂಬ ಅಸ್ತ್ರದಿಂದ ಒದಿಸುವೆನು. ಆದರೆ ಅವನ ಮೇಲೆ ಕಿರೀಟವು ಶೋಭಿಸುತ್ತಿರುವುದು. ಆಮೆನ್. மறுபடியும் சொல்லுமா, மறுபடியும் சொல்லுமா. சங்கீதம் 132:16 17 18. அதில் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இப்பதான் கண்ண மூடி நம்ம சொன்னோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2000 பேர் நம்ம சபைக்கு வரணும். அது தாவீதுடைய கொம்புன்னு சொல்லி பாத்தீங்களா? தாவீதுடைய கொம்பு, அந்த கொம்புக்கு பேர் தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரதருக்கு இன்னொரு விசுவாசம் 2000 பேரால பத்தாதையா, நமக்கு 5000 பேர் வேணும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 5000 பேர் வேணும் ஐயா. யார் நம்புவீங்க? ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை பாருங்க. உங்க நம்பிக்கை கடுவளந்த போதுங்க. எனக்கு வேற வேண்டிய இருக்கு. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண போங்க, அதோட பெரிய விஷயம். என் இருதய ஆசை என் ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார். எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணாம போங்க, அதோட பெரிய விஷயம். ஆனா என்னுடைய இருதய ஏக்கம் என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. 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 நான் உள்ளத்துல எத்தனை காரியங்கள் ஆவியானவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? அத்தனை காரியம்
என் ஆவியானவர் எனக்கு ஜெயமா மாத்தி கொடுப்பார். எனக்கு மாத்திப்பாரு. என்ன வந்தாலும், மாம்சமான காரியம் என்ன வந்தாலும், என் ஆண்டவர் எனக்கு முன்மை இருந்து எல்லா விதமான காரியத்தை ஜெயித்து எனக்கு ஜெயம் கொடுப்பார். என் முன்னால அவருடைய கொம்பு நான் உயர்த்துவேன். இதுதான் தாவீதுக்கு சொன்னார். இதுதான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை விதமான காரியம் வந்தாலும் என்னை உயர்த்துகிற ஒரு கொம்பு இருக்கு. என்னை உயர்த்துகிற ஒரு கொம்பு இருக்கு. கொம்பினால் அடைக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். கொம்பினால மரணம் அடைக்கப்பட்டவர் இருக்கிறார். கொம்பினாலே தொக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அந்த கொம்பினாலே அந்த கொம்பை உயர்த்த 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 அந்த கொம்பின் அபிஷேகம் வளர்த்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க எல்லாம் சேர்ந்து. ಯಜಕರಿಗೆ ಇಲ್ಲಿಯೇ ದಾವೀದನ ಕೊಂಬು ಚಿಗುರುವಂತೆ ಮಾಡುವೆನು. ನನ್ನ ಅಭಿಷೇಕದ ದೀಪವು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ. ಅವನ ವೈರಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಎಂಬ ವಸ್ತ್ರದಿಂದ ಶೋಧಿಸುವೆನು. ಅದರ ಮೇಲೆ ಕಿರೀಟವು ಶೋಧಿಸುತ್ತಿರುವುದು. ஆமென். இது நமக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம சொல்லலாமா? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க வார்த்தை. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை. ஹalleluya. உங்கள் தலை உயரும். ஹalleluya. உங்கள் நடுவே இருக்க இயேசுவின் நாமம் எந்த இடத்துல மகிமை வரும். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. முடிந்தவளோ 12 மணிக்குள்ளே உங்க சாட்சிகள் எல்லாம் முடிச்சிடுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சாட்சி அவ்வளோ இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நமக்கு நேரம் முக்கியம். அதே வரமா தேவ வார்த்தை நமக்கு முக்கியம். ஹalleluya. சரி, முதல் யார் சாட்சி சொல்ல வருவீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு சொல்ல முடியாத அளவு கஷ்டத்துல இருந்தேன். சாப்பாடு ஒரு டைம் சாப்பாடு சொந்த பந்தம் யாருமே என்கிட்ட இல்லை. எங்க அக்கா ஒரு நாள் சாப்பாடு செஞ்சுட்டு உள்ளவே நின்று சாப்பிட்டு வெளியே வந்த கிச்சன்ல இருந்து ஆளுக்கு. இன்னொரு நாள் செஞ்சுட்டு நான் உட்காந்துற டிவி பார்த்தேன். அவங்க வீட்டில் நின்று சாப்பிடாதே இருந்துட்டேன். நான் கீழே மெட்டில் மேலே இறங்கி திரும்பி மேலே வந்தாக்கா சாப்பாடு எடுத்துன்னு சாப்பிட்றேன். ஒரு சீசனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயா நான் இப்போ கடவுள் புண்ணியத்து நல்லா இருக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வந்தால் கூட என்கிட்ட காசு இல்லாத இல்லை. நான் கையில் எந்த நேரமும் காசு வச்சு நிற்கிறேன். சாப்பாட்டுக்கு நல்ல நல்ல சாப்பாடு தான், நல்லா சாப்பிட்றேன். 4 பேர் கொடுக்குற அளவுக்கு எங்கள் அக்காவுக்கு டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு கொடுக்குறேன். என்கிட்ட என்ன திண்டி இருக்குதோ அதெல்லாம் எடுத்துன்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு கொடுக்கலனாலும் சரி அவங்க தரணுன்ட்டு எதிர் வீட்டுக்கும் கொடுக்குறேன். யாருக்கு என்னால் முடிஞ்சு எடுத்துன்னு வந்து தான் இந்த நீங்களும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்றேன். எங்கள் பொண்ணு எதுனா கொடுத்தா கூட செஞ்சாம்மா எங்கள் பொண்ணு கொடுத்தா நீங்களும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்றேன். எனக்கு கொடுத்து அளவுக்கு எனக்கு கடவுள் நல்லா வச்சுக்கிறாங்க. எனக்கு கடவுள் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு போதும். இன்னும் ஜாஸ்தி வேணும்ட்டு எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு இதுவே லாஸ்ட் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் ஐயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் இந்த நேரத்துக்காக எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பேர் 3 தடவை மறுத்தடிச்சாரா. நான் 4 வாட்டி பின்வாங்கி போயிட்டேன். நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க. 4 வாட்டி பின்வாங்கி போயிட்டேன். நான் நாசனை எடுத்தது ஆல்சூர் லிட்டன் டிரான்சிஷ் அவர் பேர். எனக்கு ராபோஜன் இதே மாதிரி தான். ராஜபால சமயத்தில் எனக்கு தெரியாது ராபோஜன் கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ ஊருக்கு போயிட்டேன். ஊர்லேருந்து வரும்போது ராபோஜனை இப்போ இங்கே வர ராபோஜனாக எடுக்கக்கூடாது, நீ 2 மாதம் 3 மாதம் விட்டு வர ராபோஜனை கொடுமா அப்படின்னு இதே மாதிரி சபையில் அவர் சொன்னார். அதனால அந்த ராபோஜனை நான் வாங்கலை. சாட்சி பண்ணாலும் திரும்ப நான் வெளியே வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு சேர்ச்சா, இதெல்லாம் ஒரு இதா, அப்போ பாஷங்களாம் இதே இதே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ அவங்க ஆண்டவருக்காக செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்காக செய்கிறாங்களா இல்லை அவங்க குடும்பத்துக்காக செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த இப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு சபை அப்படின்னு சொல்லிட்டு
காரி துப்பி வந்துட்டு நான். ஆனால் இங்கே வந்த பிறகு ஸ்டீஃபன் சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரதர் இருந்தார். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் திரும்ப தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவர் ஐயா வந்து அவர் மூலிமா தான் ஐயா வந்து அறிமுகமாக வந்து இங்கே வந்து சாப்பிடுவோம், இங்கே வந்து தூங்குவோம். ஆனால் எனக்கு தெரியாது இவர் அன்பா கருத்து, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இவர் எப்படிங்கிறா தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. நிச்சயமா நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்ன பொய் சொன்னேன், எதோ முன்ன நான் பொய் சொல்லுவேன், ஒரு சின்ன இதில் கூட பொய் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து பொய்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அதனால ஸ்டீஃபன் சொல்லி இவர் பழக்கமானவங்க, காசு இவர் ஐயா தருவார், எல்லாம் பண்ணுவார். திரும்ப வந்து ஸ்டீஃபன் இப்போ இல்லை. இந்த இந்த உள்ள வந்தாலே எனக்கு அவன் அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்டீஃபன்லாம் பண்ணலாம். ஆனால் என்னடா ஸ்டீஃபன் எடுத்துக்க, நம்ம என்னத்துக்கு இந்த சபைக்கு போகணும், நாம் என்னத்துக்கு இந்த ஆராதனை கேட்கணும், நாம் என்னத்துக்கு இந்த ஊழியம் கேட்கணும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி வந்தேன். திரும்ப வந்து வரவே இல்லை. ஐயா ஒரு 6 வருஷம் இருக்கும் ஐயா, 6-7 வருஷம் ஆகுது வரல. திரும்பி வந்து ஐயா வந்து என்னை பார்ப்பாரு, வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாரு. ஆனால் கிட்டக்கிட்ட 1 வாட்டி 2 வாட்டி இல்லை. நீங்கள் நம்மளாலும் சரி நம்ம பண்ணாலும் சரி, யாருக்கு எப்படி ஃபோன் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரு எனக்கு தெரியாது. எனக்கு 8 மாதமாக என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு, வா 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 வா, என்னன்னு தெரியலன்ட்டு. திரும்ப நான் என்ன பண்ணேன், என்னது இது சும்மா கூப்பிட்றாரு, அவரை லூஸா இல்லை மென்டலா இல்லை பைத்தியமா இப்படி நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிட்டேன். காலையில் கேட்கல, இந்த காலம் வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருப்பேன் நான். சரி வரப்பா வரேங்க ஐயா உள்ளேருந்து வர அந்த வார்த்தை சும்மா பேருக்க மாட்டான், வரங்க ஐயா அவ்வளோதான். திரும்ப சரி இதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, என்னன்ட்டு நம்ம ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்த பிறகுதான் அது மாற்றமே என்னன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சது. ஆமென். யோவான் 10-17 வசனத்தை வாசித்து பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி தான் நானும் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் அந்த வார்த்தை படித்த பிறகுதான் நீ உண்மை என்ன தெரிஞ்சது. 3 வாட்டி பின்வாங்கி போயிட்டேன். திரும்பி என்னை என்னத்துக்கு அழைக்கிறான்னு எனக்கு தெரியாது. உள்ளே எடுத்து நான் காலை எடுத்து வச்சேன். ஆனால் ஆண்டவர் வந்து யோவான் 10-17 அதே வார்த்தை நீங்கள் படிச்சுக்கணும் பாருங்க. யாராவது தான் தமிழ் தான் கொஞ்சம் வாசிப்பேன் சிஸ்டர். 10-17 யோவான் தமிழில் கொஞ்சம் வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினுள் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உண்மை போயிடலாம். ஏன்னா இந்த வார்த்தை வந்து நான் காலை எடுத்து வச்சோடனே இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்துச்சு. இதை வந்து ஐயா வந்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி அனுப்பிச்சு விட்டா நானும் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட செகண்ட் உட்காரல, உடனே படிக்கிட்டேன். ஆண்டவர் சொன்னார், அந்த ஐயா சொன்னாரு சாப்பிட்டு படிக்கும்போது கூட நீங்கள் வந்து படிச்சு பாருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து உடனே இங்கேருந்து போன உடனே வெறும் மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு இந்த இது பண்ணேன் நான். ஆனால் ப்ரேயர் பண்ண வேர்வை ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவதாரு. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இந்த மாதிரி இந்த லைட்டை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த லைட் வந்து நம்ம முடித்து பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஏன் பார்த்தீங்களா? அதே மாதிரி வெளிச்சம் இவர் போட்டுக்கிற ஷர்ட்டோட பயங்கரமா ஒரு வெளிச்சம் முன்னாடி வந்துச்சு. உண்மையில வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயா ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, இவரு என்னன்னாக்க நீ பாய்ச்சி பார்த்தாலும் நீ இப்படி போயிட்டு இப்படி வருவேன். ஆமாம் ஒத்துக்கிறேன், அப்படிதான் போயிருந்தேன். இல்லைன்னு சொன்னாலும் அப்படிதான் உண்மையாக அப்படிதான் போனேன் நான். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம். ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தால் கூட நான் கண்டுக்கிறது இல்லை. மினியாவது நான் என்ன சொல்கிறதுனாக்கா இவர் வந்து கூப்பிடுவார், ஒரு 6-7 மாதமாக எனக்கு கூப்பிடுவார். இவர் வரவான்னு சொல்லிட்டு எங்கே போகணுனாக்கா நான் எங்கேயும் போக மாட்டேன், அது பால்கடி தான் போவேன். இவர் கூப்பிடுவார், இல்லை சொல்ல ஒன்று தான் சொல்கிறேன். இவர் கூப்பிடுவார், ஐயா வரேங்க ஐயா இந்த ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு நேரம் எங்கே போகணுனாக்கா இங்கே இவர் இங்கே பாப்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் கோழிக்கடை தெரியும், ரோடு பக்கத்தில் கோழிக்கடை எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போவேன். அப்போ வந்து ஒரு டைம் வந்து சிஸ்டர் பார்த்துட்டாங்க. சிஸ்டர் ஒன்றும் போய்ங்களா, சிஸ்டர் பார்த்துட்டு என்ன ஓ இப்போ இதுக்கு இருந்தாக்கா மரியாதை இருக்கான்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போவேன். அப்படின்னா கூட நேரம் என்ன பண்ணுவேன்னாக்கா 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். ஆனால் ஆட்கள் கூட மாரி எழுந்திரிக்க மாட்டேன். 4 மணிக்கு எழுச்சி வாக்கிங் மாரி பஸ் ரோட்டுக்கு போவேன். பாரக்கடைக்கு 5 மணிக்கு. எங்கே
பாருங்க கொசுவோடு நடந்து போவோம் இங்கேருந்து தொட்டமங்கல சர்க்கிள் போதுங்களா, தொட்டமங்கல போகிற சர்க்கிள் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பால் கடை இருக்கும் பாருங்க, பெருசு. அங்கே வந்து 50 ரூபா. இப்போ எவ்வளோ தெரியாது, நான் போகல. அந்த தலைக்கு இடமே கிடையாது, அதனால போனேன் 50 ரூபா. அதேமாரி என்ன அது எனக்குள்ள வந்து எவ்வளோ நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூட நான் சம்பாதிப்பேன். என்னன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2000 ரூபா 2500 ரூபா கூட சம்பாதிப்பேன். ஆனால் கையில் நிற்காது. என்னக்கா 4 பேர் 10 பேர் கூட கூட்டு போனாலும் முடிஞ்சு போச்சுக்காத. அதேமாரி பார்த்து எனக்குள்ள ஒரு இது வந்து ஏன்னா அது நம்ம தூங்கி எழுந்தாக்கா கையில் ஒரு ரூபாய் தலைவலி என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி இங்கே டீ கடைன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்குது நம்ம இதில். அங்கே வந்து ஐயா பற்றி ஒரு 4 பேர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து நான் போச்சு லிட்டில் ராஜேஷ் பாஸ்டர் வந்து எனக்கு இவர் நான் போச்சு உடனே டக்குன்னு இந்த மாதிரி அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், சைக்கிள் கடை வச்சுக்கிறான், இளநீ கடை வச்சுக்கிறான், டைலர் கடை வச்சுக்கிறான், பக்கத்து வேறு வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் பண்ண வேறு 5 வந்திருக்கு அப்படி இப்படின்னு என்னை வந்து மண்ணில் போட்டு கொலைப்பட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சோம், அதே மாதிரி தான் இவர் இருப்பார் அப்படின்னு நான் உங்களுக்கு நினச்சது உண்மை தான். என்னன்னு சொல்ல நினச்சது உண்மை தான். அதே மாதிரி ஏன்னா இவரை பற்றி தான் சொன்னாங்க, அவன் அப்படியே இவன் இப்படி அவன் ரவுடி அப்படி இப்படின்ட்டாலாம் ரவுடின்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நானும் அதுக்கு முன்னாடி தெரியாது. நாங்கள் அப்புறம் ஐயாவே ஒன்று சொல்லிட்டாரு, நான் அப்படி தான் இருந்தேன் இப்படி தான் இருந்தாங்க. அப்போ இவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ எல்லாருமே நம்மளே போட்டு தள்ளுறோம் எப்படி ஐயோ நம்மளாம் எல்லாருமே நம்மளே போட்டு தள்ளுறோம். அப்போ அதே மாதிரி தான் ஸ்டீஃபனை போட்டு தள்ளு போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு பயம் வந்து கருத்து தோன்றும் அப்படிதான் நான் நினச்சேன். நான் நினச்சது அப்படிதான். இப்போ நல்லா இவர் கூட தான் அதிகமாக இருந்தது. அப்போ எல்லாருமே ஸ்டீஃபனை போட்டு தள்ளுறோம் அப்புறம் ஒரு வாழ்க்கை தானே முடிஞ்சு போச்சா, அப்போது நரகமாக பண்ணலாம் அப்படின்னு பல யோசனைகள் வந்துச்சு. அதனால இவர் கூட்ட கூட ஒன்றும் செய்யறத வர சொல்லி போயிடுவேன். ஆனால் பேருக்கு மட்டும் ஸ்தோத்திரம், பேருக்கு மட்டும் பிரைஸ்லாம் வாயால் தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ மனசார சொல்கிறேன், இவரை மாதிரி இப்போ ஒரு போதகர் நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. உண்மைக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் இருந்தால் எங்கள் பேர் பைபிள் இருந்தால் இந்த பைபிள் பொதுவாக நான் சொல்கிறேன், இவரை மாரி போதகர் நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்கள் எல்லாமே உங்கள் தலைகீழே மாறிடும். இப்படி இருந்து இப்படி மாறிடும். அதனால நான் வந்து ஆனால் ஆண்டவர் எல்லாரும் செருப்பு தொட்டாங்க, எல்லாரும் கல்லுனாங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாரும் கல்லையும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். இந்த சபையை விட்டோம், போதகரை விட்டோம், இந்த ஊழியத்தை விட்டு செஞ்சு பின் வாங்கி போயிடலாங்க. என்னோட வாழ்க்கை ஏன்னா வந்து நான் இவர் அப்போ கூட்டுந்தாரு உனக்கு வந்து நான் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வந்து நான் இப்படி இப்படியே நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படி இப்படின்னாரு ஸ்டீஃபன் இருக்கும்போது. அப்போ என்ன சொன்னாங்க, இவர் தான் வந்து ஸ்டீஃபன் போட்டு தள்ளிட்டாரு. ஸ்டீஃபன் போட்டு தள்ளினா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த சபைகளோட காலை எடுத்து வச்சு பிறகு தான் என்னோட மாற்றமே என்னோட வாழ்க்கை எல்லாமே தலைக்கு தான். ஆனால் இப்போ கூட இவர் ஃபோன் பண்ணி தான் ஆனால் ஃபோன் பண்ணாரு எனக்கு. ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்க ஃபோனில். யார் ஃபோன் பண்ணால் கூட சவுண்டு கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் எப்படி ப்ராப்ளமாக வந்துட்டோம் அது மாதிரி இப்போ எனக்கு தலையில் போய் என் ஃபோனு தர மாறிச்சு. சரிங்களா, அதை பற்றி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் 1000 ரூபா 2000 ரூபா 2500 ரூபா வாங்குவேன். ஆனால் வீட்டில் 1 ரூபா இருக்காது, நிஜமாக 1 ரூபா இருக்காது. ஆனால் இப்போது ஐயா கிட்ட தான் வேலைக்கு போகிறேன். இப்போ நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, ஐயா கிட்ட தான் வேலை பண்ணுறேன். நீ அங்கேயும் போகிற ஸ்டீஃபன் என்ன கொஞ்சம் நான் வந்து இந்த டைலரை நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த சைக்கிள் இதை ஒன்று ஆச்சுன்னா ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் நான் பஞ்சர் ஓட்டுறதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன். சரி ஒட்டுப்பா அப்படின்னாரு. தெய்வம் சொன்னார் ஒட்டு. என்ன இது எல்லாருமே வேலைன்னவங்க, இவர் பஞ்சர் ஓட்டுன்ற சைக்கிள் ஆனால் நம்பி கொடுத்தாரு ஓட்டுன்னு. நீ பார்த்துக்க ஓட்டு, ஐயா டிவி எல்லாம் கிழிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பார்த்துக்க ஓட்டு, எப்படி பார்த்துக்க ஓட்டு. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீங்க எதுக்குன்னு பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கையை தலைக்கீழ மட்டும் இல்லை, நீங்க ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உங்களை வாழாக்காமல் தலையாக்கவே கீழாக்காமல் மேலாக்கவே என்று சொன்னது போல உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்க குடும்பம் உயர்த்தப்படும்.
போட்டு விட்டார். ஆனால் நேற்று இந்த காய் என்னதுன்னு கேட்குறீங்களா? திமிர் கொண்டு போன குடி வர முடியல. சரிங்களா? அந்த இப்போ அதாவது பழக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. உண்மை சொல்கிறேன், இப்போ இருந்து எவன்கிட்ட எந்த கெட்டவனும் கிடையாது மற்ற. ஆனால் இப்போ என்னத்துக்கு நான் இந்த சாட்சி நான் சொல்ல வந்தேன்னா, என்ன மாதிரி நீங்கள் வாழாதீங்க, சாட்சி உள்ள மகனாய் மகளாய் வாழுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமா, காசு பணத்துக்கு நல்லது செய்யாதீங்க. ஆண்டவரோட வார்த்தை அன்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்பா இப்படிக்கிற, ஏன் இப்படிக்கிற, வா இல்லை நீ மட்டும் என்ன இப்படிக்கிற, என்னை மாறந்து ஒருத்தர் தான் எங்கள் அப்பா உயிருள்ள தேவன் என்ன மாத்துறாரு. என் வாழ்க்கை மாறுமே, உன் வாழ்க்கை மாறும், பின்னாடி வா அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வேற எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. ஆனால் திரும்பி வந்து இந்த நேற்று ஐயாவும் சிஸ்டரும் காலேஜுக்கு போயிட்டாங்க. சரி, இந்த எண்ணி மட்டும் ஐயா வந்து சட்டை வெட்டுறாரு. நம்ம அவருமே நம்மளும் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு நடிச்சது உண்மை தான். அப்புறம் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு 5 வாட்டி ஃபோன் பண்ணால் ஐயா ஃபோனை எடுக்கல. அது அவரோட சுயநலம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஃபோனை எடுக்கல. சரி, ஐயா மட்டும் வெட்டாலும் நான் போய் சொல்லி வெட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தா எனக்கு என்ன வரல. அது கீழே வச்சு வெட்டினேன். அந்த ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்து பக்கத்தில் இங்கே வச்சு வெட்டினேன். அது வெட்டி கொடுத்துட்டேன். ஒரு இல்லை சொல்ல ஒரு 6 எண்ணு வெட்டி கொடுத்துட்டேன். அந்த இப்படி தூக்குறல, அந்த மட்டை வெட்டிட்டு இப்படி தூக்குறல, இப்படி தூக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னா அது எனக்கு வரல, இப்படி வரல அது எடுக்கிறதுக்கு. சரி, என்னடா இது வரலையே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணேன், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நம்பரு ஒரே போடு. ஆனால் இந்த ரத்தம் வந்துச்சா, நான் இல்லைன்னு சொல்ல, எவ்வளோ ரத்தம் வந்துச்சு. ஆனால் இந்த ரத்தத்தை நான் பார்க்கல, என் காயத்தை நான் பார்க்கல, வானத்தை நோக்கி நான் பார்த்தேன். நிஜமாக நான் வந்து வானத்தை நோக்கி பார்த்தேன். நான் எனக்கு நான் சாதாரண ஒரு கையாளத்தில் இவ்வளோ ரத்தம் வருது. எனக்காக எங்கள் அப்பா உயிர் உள்ளது. எனக்காக எவ்வளோ ரத்தத்துக்கு செஞ்சாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போல என் தேவனுடைய கேட்டோட கிருபை என் மேலே இருந்ததுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரல. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரல, நான் வரல. நான் ஆனால் எல்லாரும் கூப்பிட்டு அவன் ஹிந்திக்காரன், எனக்கு என்ன ஹிந்தி தெரியுது. அவன் தந்துக்காரன், அவ்வளோதான். அவன் தந்துக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போனான்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு அக்கா ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க இருந்துக்கிட்டு இல்லைப்பா கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எங்கள் அப்பா என் கொடுக்குறாரு, எனக்குலாம் எதுவுமே ஆகாது, நீங்கள் வந்து பயப்படுங்க. என் கையை போனால் கூட சரி, என் கையை போனால் கூட சரி. திரும்பி எனக்கு உயிர் கொடுத்த தேவன் எனக்காக எனக்காக எவ்வளோ செஞ்சாரு. எனக்காக பாவம் மன்னிப்பு, எனக்காக சிலுவையில் அழைச்சாரு, எனக்காக ரத்தம் அங்கே பாருங்க. அதே மாதிரி அந்த ரத்தம் எப்படி விழுதோ அந்த ரத்தத்தை கூட நான் பார்க்கல. ஆனால் வானத்தை நோக்கி எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா என் கூட இருந்ததால எனக்கு எந்த நோவான இப்போ கூட எனக்கு கை வலியே நீங்கள் என்ன கூட எனக்கு தெரியல. இப்போ கூட என்னன்னு தெரியல. சிவத்து கூட நான் நைட்டு இடிச்சுட்டு இப்படி தூக்குதில்ல. ஆனால் காலையில் சொல்ல இப்போ வலி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பிறகு சுத்தமாக வலியே இல்லைங்களா. இவன் வலி எல்லாம் தெரியல எனக்கு. அங்கேருந்து வரும்போதே வலி இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள வந்த பிறகு வலி என்று தெரியல. என்ன மாத்திர தேவன் உங்க வாழ்க்கையே மாறுவார். உங்களை மாலாக்கவர் தலையாக்கவர், கீழாக்கவர் மேலாக்கவர். கர்த்தருக்கு இந்த நேரத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்ததாக கருத்துக்கிறார். நாமத்துல ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். நீங்க எல்லாம் நினைச்சுன்னு இருக்கலாம், எப்பயோ வாரத்துக்கு எப்பயோ ஒரு வாட்டி வரா வந்து சாட்சி சொல்றான்னு சொல்றீங்க நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனா எனக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கு. கடவுள் எனக்கு கூட இருக்கிறாருன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பின்னு இருக்கேன். எனக்குள்ள ஒரு சாட்சி இருக்கு. சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஐயா வந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது முன்னே ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா என்ன சொன்னீங்க? ஐயா சொன்னாரு, ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் முன்னே ஐயா சொன்னாரு, ஆண்டவர் நம்ம இவ்வளோ ஜபிக்கிறோம், இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவர் நம்மளுக்காக இன்னைக்கு பேசுவார், அதுக்கு பதில் கொடுப்பாருன்னு ஐயா எனக்கு சொன்னார். அதுக்கு பதில் கடவுள் கொடுத்துருக்க, இங்கே ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னு ஆண்டவர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மூலிமா பிரதர் பேசினாரு. நமக்குள்ள என்னென்ன தப்பு இருக்குன்னு எல்லாம் ஐயா ஆண்டவர் வந்து ஐயா மூலியமா இன்னைக்கு பேசினாரு. பதில் நம்மளுக்கு கொடுத்தாரு. நான் ஜபிச்சேன்,
இன்னைக்கு பதில் கொடுக்கலாம். இந்த சபையை விட்டு நாங்க போக மாட்டோம் நான் சொன்னனா இல்லையா? ஆனா இன்னைக்கு பதில் கொடுத்தாரு ஆண்டவர். ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் நம்பலாம். ஐயா சொன்ன மாதிரி நம்ம நடக்கலாம். நம்ம தப்பு என்ன இருக்கோ நம்ம சரிப்படுத்தினு போகலாம். ஆண்டவருக்கு நன்றி. என் சாட்சி எனக்கு நிறைய சாட்சி இருக்கு. ஆனா ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை போன ராபோஜனை எடுத்தீங்களே, அன்னைக்கு நான் என்னால் வர முடியாத சூழ்நிலை, வர முடியல. நான் அங்கே பிஜியில் இருந்து கரெக்டாக நான் 11 மணிக்கு வேலைக்கு போவேன். வேலைக்கு போகும்போது பிஜி 3 ரூமுக்கு ஒரே பாத்ரூம். 3 ரூம் இருக்கும். அந்த 3 ரூமுக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும், ஒரு கீசரு. குளிச்சுனே இருப்பாங்க. காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலைக்கு போகிறவங்க போயின்னு இருப்பாங்க, குளிச்சுன்னு இருப்பாங்க, பாத்ரூம் போவாங்க. அது அது ரொம்ப வருஷத்துலேருந்து இருக்குது அந்த கீசர். யார் போனாலும் டம்முன்னு வெடிச்சிடும். அது கரண்ட் ஷாக் கூட அடிச்சுக்குது. நான் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் குளிச்சுன்னு எனக்கு நான் அப்பயும் அந்த கீசர் பார்க்குறேன். நம்மளுக்கு என்ன ஆகிடுமோ, இல்லை கடவுள் நம்மளோட இருப்பார், நம்மளுக்கு அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு நான் போய் வேலைக்கு 11 மணிக்கு போய் 10 நிமிஷத்தில் ஃபோன் வருது, இந்த மாதிரி கீசரு வேறு பொண்ணு போயிருக்கு. வேறு பொண்ணு போய் டம்முன்னு வெடிச்சு ஃபுல்லு நெருப்பெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கீசர் ஆன் பண்ணிக்கிறாங்க, டம்முன்னு வெடிச்சிச்சு. அப்போ கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். ஆனாலும் ஒரு வேதனை. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த வழியில், நோவில். ஆனாலும் நம்மளை காப்பாற்றினாரே ஆண்டவர், நம்ம கூட இருக்கிறாரு. ஏசப்பா அவங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் கீசர் தான் அது என்னாக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் என்னை காப்பாற்றினார் அந்த நாளில். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போனப்பெல்லாம் எதனா ஒரு நாயே ஆகும். இது வரைக்கும் நான் அங்கே நல்லாவே இருக்கேன். உங்கள் முன்னாடி இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன்னா அது கடவுள் தான். நான் நன்றி சொல்கிறேன். கடவுள் இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து, நல்ல ஒரு உணவை கொடுத்து, எனக்கு இங்கே வரைக்கும் கடந்து கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதுக்காக நன்றி. நீங்களும் கடவுளுக்குள்ள இருந்து கடவுள் நடத்துவோம். நம்ம சொல்கிறோம். நான் எத்தனை நாள் வந்திருப்பேன் சபைக்குள்ள, 3 வாட்டி வந்துக்கிறேன் இதோட சேர்த்து. ஆனால் அந்த டைம் நான் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரை ஆத்மாங்களே இல்லை. திருப்பி 2வது வாட்டி நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சபை சின்னதாக இருக்குது, எனக்கு பெருசாக கூட நான் கேட்டேன். எப்படின்னா இது 1 10 4 ஓடும் எனக்கு. நான் கேட்குறேன் 4 கேட்டால் சொன்னார் 100 இல்லை 1000 பேர் என்னாரு 2000 பேர். நான் வெளிச்சிட்டு பார்த்தேன் இந்த 4 நம்மளுக்கு கூடுதுன்னு. அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி 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 இந்த 4 கூட நம்மளுக்கு தேவைன்னு அப்பா கிட்ட கேட்குறேன். நீங்கள் யாருன்னா கேட்டிருப்பீங்களா? இவ்வளோ நாள் வரீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கணும். நம்மளுக்கு போதுமா, தட்டில் சோறு போதுமா, கறி வேணுமா, அதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. வேலை வந்தால் வேலை வருது. அதிகாலத்தில் எவ்வளோ நேரம் தேய்ச்சிக்கிறீங்க? காலையில் 5 மணிக்கெல்லாம் வேஸ்ட். 3 மணி என்ன 3 மணி நான் 2 மணிக்கு எஞ்சாக மாட்டேங்கிறேன். 3 மணி சாட்சி. நான் தான் 3 மணி தான் சொன்னேன். நான் ஏஞ்சிது 3 மணிக்கு ஏஞ்சிக்கிறது. எந்த வேலைக்குன்னா போட்டேன், எதனா போட்டேன். 12 மணிக்கு பார்த்தா அந்த டைம் தான் இருந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் ஆண்டவர் குப்பையில் இருந்தேன். நான் எனக்கு சொந்த பந்தமே இல்லை. ஒரு சாக்கு பை போட்டுன்னு படுத்திருந்தேன். பின்னால் தட்டி, இங்கே இல்லைப்பா உங்கள் ரூமு, அங்கே போய் கூப்பிட்டு. அப்போ நான் அப்பா நன்றி தரப்பேன். அப்பயும் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். இன்னைக்கு சொந்த பந்தெல்லாம் பார்த்தா இன்னா குச்சாலும் எகிரி குச்சி இருந்தேன். இப்போ 3 நாள் என்னை கை பிடிச்சி தூக்கினேன். இப்போ நான் ஒண்டியா நடந்து உள்ளே வந்துட்டேனே. வெள்ளிக்கிழமை கூட என் கூட வராது, எங்கன்னா கீழே விழுந்துருவாரு. நான் தைரியமாக வரேன். அப்போ எப்படிங்கிறார்? அப்பா கொடுக்குமா இல்லையா? இந்த வயசுல கூட நான் 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன்பா. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ எல்லாம் டை போச்சுங்கிறப்பா. 65 வயசு நான். சும்மா இருப்பான். என்ன வேற டை வேற டீ வேறு கேட்குறேன். அப்பா கிட்ட இருந்தா எங்கேயோ தீர்ந்து உட்காந்து தம்பி சொன்னா இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை போனா சம்பளம் வருதுன்னா நானே சொல்லுவேன். ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது வாடா நான் பரவாயில்ல, நீனு பேடா, நான் பேடா அப்படியே சொல்லிடுவேன்.
நானுக்கு போயிட்டேன், நின்று போயிட்டேன். காலையில் 8 மணிக்கு வரேன், சாயங்காலம் 6 மணிக்கு வரேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கூப்பிடாதுப்பா. ಏನು ರೀ ಹಣ ಕೊಡ್ತೀನಿ, ನೀನು ಹಣ ಬೇಡ್ರಿ, ನಾನು ಹಣ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ, ಹೆಣ ಬಿಡ್ತೀನಿ ನನ್ನ. ದೇವ್ರು ನಮ್ಮ ಹತ್ರ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ ಅಂದ್ರೆ ಯಾರಪ್ಪ ಅದು? ಏಸಪ್ಪನ. ಏಸಪ್ಪ அப்படியே தான் ಕತ್ತಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಒಂದು ಕಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ ಮಾತಾಡಿ ಅಂದ್ರೆ ಇಂಥ ದೇವರಪ್ಪ ಅವರು, ಅಷ್ಟು ದೇವರ, ಅಷ್ಟು ಬೆಳಗಿದ್ದಾರೆ ದೇವ್ರನಾರೆ. ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡು ನೋಡಿ ದೇವ್ರು ಎಂಥ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತದೆ. ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡೆಯೋರಿಲ್ಲ, ಕುಂಬಳಿಕಾಯಿ ಹೊಡೆಯೋರಿಲ್ಲ, ಮೇಕೆ ಹೊಡೆಯೋರಿಲ್ಲ. ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಕುಂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಪ್ಪ ಹಿಂಗೆ ಕೈ ತೋದ್ರೆ ಹಿಂಗೆ ಹೆಚ್ಚು ಕೊಡ್ತಾರೆ. ஒரு காலத்துல நானு என்னோட பேர் என்ன தெரியுமா? காளிதாசு. இப்ப இருக்கிறது இயேசுதாசு. எங்க சொந்த பந்தத்துல நான் போய் கேட்டேன், ஏன்பா எனக்கு தாசுன்னு வச்சப்பா, நீ ஏன்பா காளின்னு வச்சுன்னு கேட்டேன். அதான் பேசக்கூடாது. அப்பா என்னை கை பிடிச்சாரு. சொந்த பந்தமே மறந்துட்டேன் நான், சொந்த பந்தமே மறந்துட்டேன். சபை இது இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை நான் 2 சபைக்கு தான் வருவேன். தம்பிக்கு தெரியும், அங்கே பால் தங்கச்சி நம்பர்ஸ். நான் நைட்டே நான் படுத்துருவேன், இந்த சாத்தான் எதனா பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே 2 சபைக்கு போகணும், நான் சாட்சியாக சொல்லணும். என் காலனோ கையினோ எதுவுமே இருக்கக்கூடாது. காலையில் நான் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, டீயும் குடிக்கக்கூடாது. யாரா கூப்பிட்டோட நாஷ்டை கூட வாங்கினா எனக்கு வேணாம்னு சொல்லணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். யார் உத்தமையா முழு உள்ளத்தோட நீங்கள் இங்கே வந்து வெளியே போகிறதெல்லாம் அப்பா கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அவ்வளோ சக்ஸஸ் தான். நைட் படுத்துட்டு நீ ஜெபம் பண்ணி நீங்கள் காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க, கரெக்டாக உள்ள சேர்த்துவாரு. அவர் கத்தி தூக்காதுன்னு சொல்லிக்கிறேன், கத்தி தூக்கிட்டு இருக்கிற கையில் போட்டு நிற்கிறேன். தேவையாது. நாங்கள் 2 பேரும் சொல்லுவோம், ஏன்பா இப்படியே வந்து இப்படி போனா, நீ இப்படி தான் வந்து இப்படி போகிறேன்னா, அப்படி தான் போனையா, உங்களை பார்த்துட்டு நான் அப்படி இப்படியே வந்துடுவேன் ஏன்னவர். அதே மாதிரி தான் சொல்கிறாருங்க. காலையில் நான் ஏஞ்சிக்கிறத 2 மணி 3 மணி. நான் அப்படியே படுத்தா கூட அப்பா என்ன பண்ண, அனல் வீசுது. இதுதான் இது, எப்படி அனல் வீசுது. அதே டைம் ஏஞ்சி பாரு, ஒன்றுமே இல்லை, டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஆறாமல் போகிறேன், ஆறாமல் வரேன். இவர் இப்போ அப்பா கிட்ட இப்போ என்னை ஏன் இங்கே வர வச்சுக்கிறேன்னா, இங்கே கொஞ்சம் குறை இருக்குது. குறையிலேருந்து என்ன அப்பா இங்கே தள்ள மாட்டார். அது என்ன குறை திரும்ப சொல்லு பார்க்கலாம். நீங்கள் அது என்ன குறை நான் சொல்கிறேன். சில்பிட்டில் உட்காந்து நான் நின்றுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மா இன்னும் ஓணும். நான் போன வாட்டி கூட நான் கேட்டேனே, ஆத்மா எனக்கு பத்தல, ஆத்மா இன்னும் கூட தகுத்தாங்க. அதுக்காக யார் ஜெபம் பண்ணோம்? நம்ம தான் ஜெபம் பண்ணோம். அதிகாலை எழுந்து வந்து சபைக்குள்ள உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஏன் ஆத்மா கொடுக்க மாட்டாரு? ஊழியக்கார மாட்டே ஜெபம் பண்ண போதா? விசுவாசின்னு வந்து ஜெபம் பண்ணோம். ஐயா நீ எவ்வளோ நேரத்துக்கு போறியா சபைக்கு? 4 மணிக்கு போகிறோம்பா. நான் 3:30 மணிக்கு இருக்கிறேயா, நான் இருக்கிறேன். அந்த மாதிரி தான். யாருன்னா இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கரைச்சி குடிக்கும் போது நமக்கு தூக்கமே வராது. எனக்கு தூக்கமே வர்றதில்லை. பார்த்தா எங்க தூக்கம் மாதிரி மூஞ்சிக்குதா? இங்க பாரு, 2 மூஞ்சி அப்படிக்குது, பளிச்சு நிற்குதா, சோர்ந்து பண்ண வைக்குதா? அப்பா கிட்ட இருந்தாவே ஒரு பளிச்சு மூஞ்சி தான் அந்த தூக்கினா பிடிமா. நான் பார்த்துக்கிறேன், நம்மளுக்கு ஒரு கிறிஸ்து பிள்ளைங்களுக்கு ஒரு மூஞ்சி தான் இருக்குது. எப்பனா எங்களை ஃபாலோ பண்ணிப்பாரு, யாருன்னா ஃபாலோ பண்ணிப்பாரு. இந்த மூஞ்சி எடுத்து அந்த மூஞ்சி எடுத்து பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமே. இதெல்லாம் சாட்சிகள் சொல்றது சில்பிற்கு வர வச்சது நன்றி தாப்பனே. இதுக்கு மேலே இந்த எதுக்கு வர வைக்க அதுக்கெல்லாம் வர வச்சு வர வைக்கிறது புதியமாக. ஆமே. அதிசயம் இவங்கெல்லாம் இன்னைக்கு சாட்சி சொல்றது உங்களுக்கு பெரிய ஒரு அதிசயம், ஒரு பெரிய அற்புதம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்ம மத்தியில பேச போகிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? நான் ஆசையெல்லாம் நேரம் எடுத்து கொள்ளுறேன். என் பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தை கொடுக்க வேண்டும். இது எடுக்கிறதுக்கு முன்னால தயவு செய்து தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் சாபமாயிடும். ஏன்னா தேவன் தண்டிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தல. நீங்க புஸ்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா, என்னை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறவர் அவர் நரகத்திலே போய் 2ஆம் அக்கினியிலே என்ன பண்ணுவாங்க? போடப்படும். அல்லேலூயா. பொய் சொல்லுகிறவர், உபச்சாரக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், 2வது அருவருப்புக்காரர்,
வெதுவெதுப்பும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பவர்கள் இரண்டாம் மரணம் என்று அக்னிக்கு இரையாய் போய்விடுவார்கள் என்று வெளிப்படுத்தும் புத்தகத்திலே லாஸ்ட் புத்தகத்துல யோவானுக்கு சொன்ன தீர்க்கதரிசன புத்தகம் வெளிப்படுத்தும் புத்தகம் எழுதி வச்சிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த சபையில உங்களுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு காரையில ஆண்டு ஒருத்தர் ஒரு வேலை ஆண்டு செஞ்சு கொண்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நீங்க எல்லாம் சாதாரணமாய் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்பனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனால் பிரகாசிக்க வேண்டிய தவிர மனுஷனால் என்ன பண்ணக்கூடாது, கீழ் போகக்கூடாது. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிடமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ. யாரு திருடயா? திருட பக்கத்துல தொங்கி கொண்டு இருக்கான். அங்க கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கணும்னு தெரியும் கடவுள் யாருன்னு. இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற கடவுள் நமக்கு கடவுள் பத்தி அறிவே இல்லை. நம்ம பக்கத்துல இருக்கிறா, நம்ம அருகே இருக்கிறா, நம்ம கூடவே இருக்கிறா. நமக்கு நிச்சயம் இருக்கா, ஆண்டவரே நான் மறைச்சா உன் கூட நான் வரணும்னு சொல்லி நம்ம எப்பாவது நம்ம ஆண்டுகிட்ட திரும்ப கேட்டு இருக்கோமா? நான் இங்க போறேன், யார் பாரு, நான் இங்க போனா யார, நான் எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தா இன்னொரு கழுவனை போல இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு கழுவன் அவன் தேவனை தூசித்தான், இன்னொரு கழுவன் தேவனை அவன் உயர்த்தினான். அல்லேலூயா. போட்டது 3 பேர், வலது பக்கமும் இடது பக்கமும் 2 திருடர்கள், நடுவில் இருந்தது இயேசு. அல்லேலூயா. இங்கிருந்து ஒருத்தர் திருட பேசிக்கலாம், அங்கிருந்து ஒருத்தர் திருட பேசிக்கலாம். இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆண்டவர் சிலுவையிலிருந்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியத்திலிருந்து ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. யார் நமக்காக கஷ்டப்படுகிற ஒரு இயேசு இருக்கிறார், ஆனா நம்ம கஷ்டத்து மத்தியத்தில் இயேசு நமக்கு பேச மாட்டாரா என்று நாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவர் கஷ்டத்தின் மத்தியத்திலும் பேசுகிற தேவன், சந்தோஷ மத்தியத்திலும் பேசுகிற தேவன். முதலாவது நம் தேவன் பேசுகிற தெய்வம், அது மட்டும் நல்லா தெளிவு கொள்ளுங்க. அல்லேலூயா. வாசிக்குமா? ಯೇಸುವೆ ನೀನು ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ. எங்க வரும் தேவனுடைய ராஜ்யம் தெரியுமா? பரலோகத்துல வராது நினைச்சு, பரலோகத்துல மட்டும் வரும்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரும். வரும் சொல்லி பரலோகத்துல போனா அங்க போயிட்டா நம்ம ராஜ்யம் தெரியும் சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. இங்க தெளிவாய் சொல்லுகிறான், தேவன் உம்முடைய ராஜ்யம் இங்கே வரும். உம்முடைய ராஜ்யம் இங்க வர்றதுக்கு முன்னால நீ என்ன பண்ண, என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றான். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கும் போது மனுஷன் பூமியில இறக்க மாட்டான். புரியுதுங்களா? தேவன் இங்கே ராஜ்யத்தை நிறுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள், தவிர தேவனை அறியாத பிள்ளைகள் தேவனுக்கிட்ட இருக்க மாட்டார்கள். புரியுதா? தேவனுடைய ராஜ்யம் எங்க உண்டாகும்? பூமியில. இங்க யார் ராஜபுஜம், யாருடைய ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கு தெரியுமா? முழு உலகத்துல முழு உலகமே பிசாசுடைய ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இங்க ஒரு திருடன் சொல்லுகிறான், தேவனே நம்முடைய ராஜ்யம் வரும். என்ன பண்ணுங்க, என்ன நினைவு கூறுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைவு கொண்டபடினாலதான் நமக்கு இந்த நேரத்தில் ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்துல வரும்பொழுது நான் உன்னிடத்துல வரும்பொழுது நீ என்ன குறித்து நினை, என்னுடைய வருகை குறித்து நீ நினைவு கூறு. தேவனுடைய வருகை எப்படிப்பட்டது? அவர் இங்க வந்து
தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் யாருக்காக ஸ்தாபிப்பார் தெரியுமா? ஏதோ தேவன் வந்தாரு, தேவன் செய்தார் என்றதல்ல, உனக்காக எனக்காக ஸ்தாபிக்க மறுபடியும் இந்த உலகத்திலே வருவார். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் இருக்கட்டும், இப்பொழுது இருக்கட்டும், எப்பொழுது இருக்கட்டும், கர்த்தருக்குள் முதலாவது யார் சாட்சியாய் மரிக்கிறார்களோ அவர் கர்த்தருக்கு முன்பாக எழுந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே கர்த்தருக்காக என்ன பண்ண? காத்திரு. ஹல்லேலூயா. ஒரு கள்வன் காத்திருந்தான். காத்திருக்கிறது தான் தேவனுடைய மகிமை தெரியும். காத்திருக்கிறது தேவனுடைய மகிமை தெரியாதுங்க. ஹல்லேலூயா. சபையில் இவ்வளவு நேரமா நீங்க காத்திருக்கிறீங்களா? இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு தெரியப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு தெரியப்படும். தெரியப்படாம ஆண்டவர் நடத்தவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அவசியமா యేసు నీ రాజ్యములోనికి వచ్చినప్పుడు నీ రాజ్యములకు వచ్చినప్పుడు నన్ను జ్ఞాపకం చేయండి. అందుకాయన వానితో నేను నీవు నాతో కూడా పరదేశిలో நீ என் கூட இருக்கணும் நீ ஆசைப்பட்டல, నీవు నాతో కూడా పరదేశిలో నిశ్చయముగా ఉండువని நீ இப்போ நினைச்சபடினால தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது நீ நினைச்சபடினால நீயும் அதுல பங்கு பெறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நம்ம சேர்றதுக்காக, நம்ம அதுல போறதுக்காக தாங்க இந்த கூட்டம், இந்த ஸ்தோத்திரம், இந்த ஜெபம், இந்த கண்டிஷன் எல்லாம் எதற்காக? இந்த சாட்சியம் எதற்காக? நானும் ஒரு நாள் பாவத்திலே வாழ்ந்தேன், நானும் பரிசுத்தமாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, நான் மரிச்சாலும் எங்க போனோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல பொய்யும் இல்லை. ஹல்லேலூயா. அங்க திருடனும் இல்லை, கொலைகாரனும் இல்லை. ஹல்லேலூயா. நான் நீ என்று சொல்லிக் கொள்ளுகிற அங்க யாருமே இல்லை. அங்க ஒரே ஒரு நீதிமான் மட்டும்தான் இருக்கிறார். அதை நான் பிரசங்கிக்கிற இயேசுவாய் மட்டும்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதற்காக வாழ ஆசைப்படணுங்க. அன்று அதுதான் சொன்னார், அதிகாலையில சொன்னார். ஹல்லேலூயா. நித்தியத்திற்காக வாழ வேண்டும். சொந்தத்திற்காக வாழ்ந்து அவங்களுக்காக இன்னைக்கு வாழலாம் இல்லைன்னு நான் சொல்லல. உங்க வாழ்க்கை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைங்க, வேணாம் இல்லை. ஆனா நேரத்தை தேவனுக்கு மட்டும் கொடுங்க. ஹல்லேலூயா. எவனுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா கடைசி நாட்களிலே அநேக காரியங்கள் உங்க கண்களுக்கு முன்பாக வரும். இதெல்லாம் உங்களுடைய ஆவி ஆத்மாவை கொல்றதுக்காக வரும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களை நடத்தும், சத்திய வேதம் மட்டும்தான் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. இதில் இருக்கிறது சத்திய வேதம் உங்களை நடத்தும். இதை மட்டும் நீங்க 100க்கு 100 1000க்கு 1000 நம்பி வாழ்ந்தால் கர்த்தருடைய நித்தியத்துக்குள், ஆண்டவரே நான் இன்றைக்கு கண்ணை மூடின உடனே எங்க வந்து சேரணும்? அந்த சமூகத்துக்கு வந்து சேரணும். ஹல்லேலூயா. சிலுவை என்பது எங்க? அவன் சிலுவையில் தொங்கிக்கிறாங்க. திருட நம்மளே போல இருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டான்? ஐயோ, சிலுவையில் அவன் தான் தொங்கிதான், நான் என்னத்துக்கு தொங்கணும், நான் என்ன பார்க்கணும், நான் என்ன சொல்ல பண்ணணும் அப்படின்னு நம்ம சுயம் தாக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீ எப்போது கஷ்டம் வரும் பாருங்க, உங்களுக்கு ஒரு நோய் வரும் பாருங்க, அப்பதான் கடவுளுடைய அன்பு உங்களுக்கு அருமை குறித்து தெரியுங்க. ஹல்லேலூயா. அது வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் யோசிக்கிறார். இதெல்லாம் ஆபத்துப்பா, இதெல்லாம் விபத்து, இதெல்லாம் இதுல இருந்து தப்பி வைக்கணும், இதெல்லாம் உனக்கு மேல வரும். எத்தனை ஆபத்து, எத்தனை காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரு செவ்வாய்க்கிழமை தரமா முன்னோட்டு போய் ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெயிக்கிறவங்க சொல்ல, ராஜு சொல்ல, முன்னோர் சொல்ல, யாரும் சொல்ல, எங்களுக்கு யாரும் சொல்ல. ஆனா எங்களை அந்த 2 பாட்டிலே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சார். ஹல்லேலூயா. அந்த 2 பாட்டிலே எங்களுக்கு தாசியனுக்கு அதெல்லாம் வரிய வராது, எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே கர்த்தர் அந்த பாட்டுக்கு தகுந்த பிரகாரமாய வசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு என்னில்லாத காரியம் அந்த நாளில எல்லாரும் சேர்ந்து
அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் அழுந்தோம். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நாங்கள் கண்ணீர் சிந்தினோம். ஆண்டவரே, என்னை எத்தனை நீதி உள்ள, எத்தனை பரிசுத்தமா, எத்தனை காரியங்கள், நோய் இல்லாம, நொடி இல்லாம, ஆபத்து இல்லாம, எத்தனை பக்துகள். டெய்லி நம்ம ரோட்ல 2-3 ஆக்சிடென்ட் ஆயே இருங்க. ஒருத்தர் தமக்குன்னு போறான், தப்புன்னு விடுறான், எப்படின்னு ஆவியாது. சபையில் அவர்களுக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு அடி வந்துருக்காங்க. அவருக்கு அடி வந்து அவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால ஒரு அடி வந்து, புரியுதுங்களா? ஆனா கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு குறையில்லாதபடி ஆண்டு நடத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நித்தியத்துக்கு வாழ வேண்டும் என்று தவிர நாம் கீழக்கு வாழக்கூடாது. அல்லேலூயா. என் ஆண்டவரே, இந்த நேரத்துல பரலோகத்துக்காக நினைவு சொல்லுங்க தான் இந்த கை வைக்கணும் தவிர இந்த உலகத்துக்காக நான் வாழணும்னு சொல்லுங்க கை வைக்க கூடாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெரியுமா? உன்னையும் என்னையும் நியாயத்திக்கிற பரிசுத்த பந்தீங்க. இது ஏதோ நான் குளிச்சியோ ஏதோ சப்பாத்தி செஞ்சோ வைத்தியமான நாங்க என் பக்கத்துல செய்யும் போது பசுங்க கூட கிட்ட வச்சுக்க மாட்டேன். நன்றி பாசம் பேசி ஜெபம் பண்ணினே இருப்பேன். என் மனைவி கூட கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா. அது அவங்க பக்தியோ பயபக்தியோ நான் தெரிவிக்கிறதுக்காக வரல. நான் அவ்வளோ கர்த்தருக்கு பயந்த பிரகாரமா நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதிகாலை நீ சொல்லாம இந்த இடத்துல நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் முதல் நாள் பண்ணிட்டு ஆண்டு கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும் வார்த்தையே எனக்கு வரவே இல்லை. நேற்றே சொல்லிட்டார். இன்னைக்கு அநேக பேர் சாட்சி சொல்லுவாருங்க. சாட்சி சொல்லிட்டு மேல நான் உங்ககிட்ட எது வார்த்தை சொல்றேனோ அந்த வார்த்தை மட்டும் சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்னா நம்முடைய ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் சுறுசுறு தான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. மிச்சங்கள் எழுதுமா எல்லாம் காப்பி பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு தியானம் பண்ணி அது சில ஏன்னா தவறா பேசக்கூடாதபடி சிலர் என்ன பண்ணுவாங்க, தியானித்து பேசுவார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் எடுத்துமா முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கண்ணு மூலியமா உங்களை எல்லாம் கவனிச்சு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வார்த்தை மூலியமா உங்களை கர்த்தருடைய நினைவுக்கு போகும்படி ஆண்டவர் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுகிற நான் பெரியவர் அல்ல, என்னை நடத்துகிற இயேசுதான் பெரியவர். பேசுகிற நான் பெரிய பக்திமான நீதிமான அல்ல, நீங்கள் நீதிமானாய் மாறும்படி தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, என்ன நினைவு கூறுங்க. ஆண்டவரே என்ன நினைவு கூறுங்க. இந்த பூமியில என்ன தெரிஞ்சுக்குங்க. பலாயிரம் பேர் இல்ல, ஒருத்தங்க. அல்லேலூயா. கீழே அநேக பேர் இருந்தாங்க. ஆனா சிலுவையிலும் திருடன் தான். அந்த திருடனிலும் 2 பேர் ஜபிக்கல, ஒருத்தன் தான் ஜபித்தான். ஆண்டவரே இன்றைக்கு நான் எங்க இருக்கணும், பரதேசில் நான் இருக்கணும். ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்தோம், ஞானஸ்தானம் எடுக்கல, அது வேற மெசேஜ். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எவன் கர்த்தருக்குள் மனம் திரும்புறானோ அவன் கர்த்தரோட கூட இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருக்குள் ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், என் பாவ அறிக்கையெல்லாம் விட்டு நீதான் உண்மையான தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னானோ அவன் தான் தேவனுடைய மகன் புகழ்பத்துக்கு, அவன் தான் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கும்படி, அவன் தான் தேவனுக்கு அரசாங்கபடி, தேவனுக்கு பக்கத்தில் இருக்கும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களா தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் 30 வாட்டி என்ன பண்ணேன், முக்கி நகம் ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி தான் என்ன பண்ண உனக்கு இந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு வீடு பத்திரம் எழுதுனாலும் அநேக டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஒரு ஐடி கார்டு வேணும்னா அநேக டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. அதுல ஆண்டவர் அப்படி இல்லை. உன் மனோ விருப்பம், இன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே இனி நான் பாவம் செய்யாதபடி இந்த பாவியை நீ பரதேசில் நினைப்பாயா என்று நீ ஜெபித்தாலே தேவன் உன்னை பரதேசிக்கு கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. 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 ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது இந்த பரிசுத்த பந்திக்கு. இந்த பெரிய பெரிய சரித்திரமே இருக்குது. இந்த பரிசுத்த பந்தியை ஒருவனும் அவளும் அபண்டமாய் எடுத்துக் கொள்ளாதீங்க. தயவு செய்து நீங்க வேலை உங்களுக்கு இருக்கலாம், கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளும் அது கர்த்தருடையது. கட்டளைங்க கொடுத்துதான் ஆகணுங்க.
அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்யற மாதிரி நான் செஞ்சாக்கா, நீங்க பண்ற மாதிரி நான் வேலையில உட்காந்துருந்தா உங்க ஆத்துமாவை இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டு இருக்குங்க. ஆமென். புரியுதா? இன்னைக்கு ஸ்டீபனை கவனிக்காம இருந்தா ஸ்டீபன் என்ன இருப்பாரு? என்ன இருப்பாரு? அவர் நரகத்துக்கு போயிடுவார். குடியும் குடுத்தனமா இருந்திருப்பாரு. அதான். புரியுதுங்களா? எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். எப்ப பார்த்தாலும் ஆவியனோட சொல்லினே இருப்பாரு, ஃபோன் பண்ணு. அவன் கேட்கறாலும் கேட்கல, என்ன பண்ணாலும் சொல்லு, நீ என்ன பண்ணாலும் கேளு. அவன் என்ன சொன்னாலும், மென்டல் சொன்னாலும் சரி, பைத்தியக்காரன் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் அது முன்னுக்கு வரைக்கும் வராது. அவன் பேசுகிற வார்த்தை முன்னுக்கு வரைக்கும் வராது. அவன் நடுவுல இருக்கட்டும், எங்க இருட்டுல இருக்கட்டும், என்ன பேசட்டும், அவனை கவனிக்கிறவன் நானா இருக்கிறேன். ஹalleluya. 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 அவனை தெரிஞ்சு கொண்டவர் நான் தான். உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிற உங்களை இருளில தள்ளக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தங்க. ஹalleluya. எல்லாம் உன்னதத்துக்கு வர வேண்டும், உன்னதத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். தேவன் கல்வனையும் பரலோகத்திலே கொண்டு போனார். ஏன் நான் நீதிமான் இல்லையா? அவன் கடைசி தருவாயத்துல மனம் மாறினான். ஆனா நம்ம பசங்க பாரு, சொல்லி 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 15 வருஷமா சொல்லினாலும் அப்படியே இருக்கிறவர்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்ல முடியும்? ஹalleluya. கர்த்தருக்குள் நீங்க மாறினால் உங்க வாழ்க்கையிலே நான் சொன்னல அந்த ரெண்டு காரியங்கள் ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு நடக்கும். ஹalleluya. ஒரே செகண்டுக்கு அவர் செய்ய தேவனுங்க. அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லவே இல்லைங்க. செய்கிற தேவன். ஏன் நமக்கு தாமதமாக இருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்றால், அது உடனே கொடுத்தால் அதோடைய அருமை உங்களுக்கு தெரியாது. ஹalleluya. ஹalleluya. கஷ்டத்தின் மத்தியத்தையும் அது மத்தியத்தையும் இக்கட்டு மத்தியத்தையும் அங்க அப்படி இப்படின்னு நடத்தாதான் இப்ப மனசார ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும் இருந்த ஆபத்தை எனக்கு ஆபத்து வராதபடி ஆண்டவர் தப்பினாரே சைத்ரா சொல்லிச்சு இல்லையா? ஹalleluya. எல்லாருக்கும் அந்த ஆபத்து என்ன மட்டும் ஏன் தாங்கல? ஏனா என் மேல் இயேசு இருக்கிறதுனால. ஹalleluya. 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 எல்லாரும் பேசினாலும் நான் பேசுறது யாரனா எப்படினா எடுத்துக்கிட்டோம், யாரனா எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், நான் இப்படிதான் பேசுவேன் என்று அதிகாரமா பேசின பிரதருக்கு எப்படி நான் நம்பி சொல்லலாம்? ஹalleluya. 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 ஒருவேளை ஐயோ ரமேஷ் நீங்க யார் பிரதர் என்ன கேட்கிறதுக்கு கேட்டிருக்கலாம். ஒருவேளை நவீன் கேட்டிருக்கலாம், ஒருவேளை மனைவி கேட்டிருக்கலாம், ஒருவேளை ராஜி கேட்டிருக்கலாம், சைத்ரா கேட்டிருக்கலாம், பிரதிபா யாருன்னா கேட்டிருக்கலாம். ஹalleluya. ஹalleluya. கேட்டு மனம் திரும்பினால் பரலோகம். ஹalleluya. ஹalleluya. கேட்டு மனம் திரும்பினால் பரலோகம். இல்லை என்றால் கைவிடப்படுவீர்கள். கைவிடப்படுவதற்காக நாம் பரிசுத்த பந்தி எடுத்துக் கொள்கிறோம். கைவிடப்படுவதற்காக தேவனுடைய ரத்தத்தை நாம் மாதமாய் தேவன் எனக்காக சிந்தினார், எனக்காக அடைத்தார், எனக்காக கல்வாரி சிலுவை சுமந்தார் என்று நாம் கத்தி பிரசங்கம் பண்ணினாலும் அதில் என்ன லாபம்? நீங்கள் மனதார ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டது உண்மை, ஆண்டவரே எனக்காக நீ காயப்பட்டது உண்மை, ஆண்டவரே இனி நான் எந்த பாவத்தையும் பரத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் உனக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு நிச்சயம் உனக்குள் வந்தா உனக்காக பரலோகம் திறக்கப்படும். உனக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி ஆண்டால் உனக்காக ஆண்டவர் திறந்து கொடுப்பாருங்க. ஹalleluya. உடுறதுக்கும் மனசு இல்ல, உனக்கு உடுறதுக்கும் மனசு இல்ல, இந்த பக்கம் ஆசையும் இருக்கு, இந்த பக்கம் சேத்து இருக்கு. ஹalleluya. 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 அந்த சேத்துல வாழ்ந்துட்டு இந்த ஆத்துல வாழ்ந்து. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஆத்துல இருந்தா சேத்துல இருக்கணும், இல்ல சேத்துல இருந்தா ஆத்துல இருக்கணும். ஹalleluya. நாம் ஆத்துல இருந்தா எப்போ பார்த்தாலும் பரிசுத்தமான மீனை நாம் எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஹalleluya. ஆத்துல இருந்தா பண்ணி சாப்பிடுங்க பாரு, அதுதான் நாம் சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஆமென். புரியுதுங்களா? ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. இன்றைக்கு யார நினைவு கூறுங்க? ஆண்டவரே இந்த இடத்துக்கு முன்னால என்ன ஒரு விஷயம் நினைவு கூறுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் கண்ணை மூடின உடனே அந்த பரலோகத்துல நான் வருவேனா, அந்த பரதீசியை நான் காணுவேனா? ஒரு திருடன் கேட்கிறாங்க,
இன்னைக்கு தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவன் அபிஷேகத்தினாலே வார வாரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வதியும் சொல்லு என் மூலியமா சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துகிறாரே, அப்போ உன்னுடைய வார்த்தை கர்த்தர் கனப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் முத்துக்களுக்கு மேலாய் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும். ஏன் உன் வாழ்க்கையில பதில் இல்ல? நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் ஒரு பாவீன். எப்ப மட்டும் வரும் தெரியுமா பாவின்னு? இப்ப மட்டும்தான் வரும். அல்லேலூயா. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆவிலிருந்து சொல்லு, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியா, என்னை தகுதிப்படுத்தினீரு. இன்றைக்கு நான் என்ன பண்ணோம்? இப்படி பரதேசில இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கு நான் எங்க இருக்கணும்? பரதேசில இருந்து என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு கீழே வாசிச்சுங்க. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಇವತ್ತು ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಎಂದು ನಿನಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya சொல்லுங்க. இல்ல சரி இல்ல. ஹalleluya. 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 பரலோகம் உலகத்தாருக்கு சொந்தமல்லங்க, அது உனக்கு எனக்கு சொந்தமானது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் காண வேண்டும். அதை நமக்கு நோக்க வைக்க வேண்டும். நம்முடைய ஆசை என் அப்பா பக்கத்துல இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. ஆசை என்ன? அவங்க முகத்தை பார்க்கணும். ஹalleluya. ஹalleluya. அவங்க முகத்தை பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஹalleluya. அவர் எவ்வளவு அழகுள்ள தெய்வம். யாரா பார்த்திருக்கீங்க இயேசுவை? தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்த்துருக்கீங்களா? அவர் நான் சொன்னாரு தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை. சூரியன் 90% தான், அவர் 1000%. அவ்வளவு பிரகாசமான தெய்வம். ஹalleluya. முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? அதை பார்த்தா நமக்கு பசி வரும். இன்னொருக்கு பசியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பசி இல்லை. ஹalleluya. 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 இன்னைக்கு ஒரு நிச்சயம் வரணும். ஆண்டவரே நான் என்ன பண்ணோம்? இனி கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய புது பலனை பெற்று அவருடைய பரதேசிக்காக நான் காத்திருப்பேன். அந்த நித்தியத்திற்காக நான் வாழுவேன். அந்த ராஜ்யத்திற்காக நான் இந்த உலகத்திலே ஊழியம் செய்வேன். ஹalleluya. அவருக்காக நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் ஜீவன் என்னோட அப்பாவோட கூட இருக்கும். ஹalleluya. ஹalleluya. உங்க ஜீவன் மேல உங்களுக்கு ஆசை இருக்க கூடாது. யாருக்கு உயிர் மேல ஆசை? உங்க ஜீவன் உங்களுக்கு மேல, உங்க ஜீவன் நம்ம உயிர் மேல நம்மளுக்கு ஆசையா இருக்க கூடாது. ஹalleluya. அப்படி ஆசை வந்துச்சுன்னா கர்த்தருடைய வேலை செய்ய முடியாது. ஹalleluya. ஜீவன் முழுவதுமா ஆனாலும் பரவாயில்லை, நான் இயேசுவுக்காக வாழுவேன் என்று நிச்சயப்படுத்தாதுங்க. அத்தனை ஆயுஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. பாவமான அனைத்தையும் என்ன பண்ணோம்? நான் நஷ்டம் என்று கருதணும். ஹalleluya. ஹalleluya. எனக்கு கோடி ரூபாய் வருது, எனக்கு இயேசுதான் வேண்டும். ஹalleluya. எனக்கு ஒரு கேஜி நகை வருது, எனக்கு இயேசுதான் வேண்டும். நீ பகிரங்கமா சொல்லு, இல்லப்பா நான் வரல, எனக்கு இதெல்லாம் உனக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய நஷ்டம். எனக்கு எதுதான் லாபம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையிலே நான் இடைப்படாதபடி நல்ல பங்கை கேட்கிறதா எனக்கு நான் நல்லது. ஹalleluya. நல்ல பங்கை தெரிந்து கொள், நல்ல பங்காளரை தெரிந்து கொள், நல்ல சுவிசேஷத்தை உன் காதிலே கேள், நல்ல வசனத்தை உனக்குள் தியானி. அது கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள காரமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கே நம்மை ஆண்டவர் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஹalleluya. ஒரு பாவிக்கு மனம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நாம் இரத்தத்தினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் செய்யப்பட்ட மனுஷனும்
பரிசுத்தமாகிய ஆவியினாலே ஏவப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க மாட்டாரா? கொடுத்தே கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஒரு திருடன் அவன் கேட்டதுக்கு நிச்சயம் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார் என்று அவிசுவாசம் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமாவை போல கொஞ்ச நேரம் விசுவாசித்து கொஞ்ச நேரம் மறந்துட்டு கூடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நம்மளுடைய கண்களை மூடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். சொன்ன வசனங்கள் ஆவியானவர் உங்கள் காதிலே பேசியிருப்பார். ஒருத்தர் சின்ன பசங்க எல்லாம் அந்த இடத்துல சேர்ந்து சத்தம் இல்லாத நீங்க என்ன பண்ண எடுத்து போட்டு வரிசையா நீங்க நேரா நின்று கொண்டார். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 10 சேர் எடுத்து உள்ள போட்டுருங்க. பெட்ரூம்ல பக்கத்துல போட்டு. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு விரோதி பக்கத்துல அக்கத்துல நிறைய பேர் இருக்கிறான். ஸ்டீபன் மூலியமா தான் எனக்கு தெரியப்பட்டுச்சு. அப்ப நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சரியில்லைன்னு சொன்னா நான் சரிக்கிறேன்னு அர்த்தம். உங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க, இவ சரியில்லை, இவ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுங்க, நீ சொல்லிக்கோ, என்ன அவர் சொல்லணும், நீ என்ன வேணா சொல்லுங்க, அவர் என்ன பார்த்து சொல்லட்டும். ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. நித்தியத்துக்காக வாழுகிற பிள்ளைகள், ஆமென். நித்தியத்துக்காக மட்டும்தான் வாழணும். ஆமென். அல்லேலூயா. நித்தியத்துக்காக வாழாதீங்க. நித்தியம் உங்களுக்கு எனக்கு சொந்தமானது. பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. காணிக்கை எடுத்தாச்சுங்களா? எல்லா காணிக்கைக்கு நேரம் உங்க கரங்களை நீட்டுங்க. உங்க சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே, உங்கள் ஆவியும் ஒப்பு கொடுத்தபடினாலே, உங்கள் உதார்த்தமான காணிக்கையும் ஒப்பு கொடுத்தபடினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நினைவு கூறுங்க இயேசுவே. சொல்லுங்க, சொல்லுங்க, நினைவு கூறுங்க. நீங்க நினைவு கூறும் போதுதான் நான் உன் பக்கத்துல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரே. இது வரைக்கும் எங்கெங்க பக்கத்துல யாராவது இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, நீ என் பக்கத்துல இருக்கிற என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. இதை காட்டில எனக்கு வேற எதுவும் வேணாம்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. கடைசியா சிவா ஜெபிக்கிறோம். என் வீட்டுல இருக்காதா? இந்த ஆசையில போங்க உங்க வீட்டுல நடக்கும். கொடுத்த ஆதாரத்துக்காகவும் கொடுத்த இந்த பிரயாசத்துக்காகவும் கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் தாமே இந்த பிரயாசத்தை கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மகிமை இறங்கட்டும். பிரயாசப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர்கள் நல்ல தகப்பனே. திங்கட்கிழமை யாருக்கு ஜெபம் வேணும்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு கரங்களை குடித்து ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி நீங்க கடந்து போகும்போது உங்களுக்கு என்ன அபிஷேகத்தையும் இந்த காரியத்தை கொடுத்து ஊழியத்தின் காரியங்களிலே ஆண்டவர் நிலை கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை முழு நேர தேவன் நமக்கு எல்லா விதமான காரியத்தை நடத்தி கொடுத்தபடினால கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஆமென். வந்த யாவருக்கும் கர்த்தரால் ஸ்தோத்திரம்.